இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நான் உங்ககிட்ட 3 பசங்களை தான் அனுப்ப சொல்லிருந்தேன். 2 பேர் தான் வந்தாங்க. என்னாச்சு? முதல்ல 2 பேரை அனுப்புனேன். 3வது அனுப்புன பையனை உங்க வீட்டுல இருக்கிறவங்க வரவிடாம தடுத்திருக்காங்க. என்னையா சொல்றீங்க? எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அந்த பையனை கோவில்ல இருந்து திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவன் கோவிலை விட்டு போகல. அந்த 2 பசங்களும் போயிட்டாங்க. நீனும் போயிடுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அப்பவும் அந்த பையன் கோவிலை விட்டு போகல. அவன் அங்கிருந்து போக மாட்டான்னு தெரிஞ்சு அவனை கடத்தி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. கொலை பண்ற அளவுக்கு போனாங்களா? யார் இந்த அநியாயத்தை செஞ்சது? உங்க வீட்டுல இருக்க யாரோ இந்த பூஜை நடக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்காங்க. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க இந்த விஷயத்த நேரடியா என்கிட்ட வந்து சொன்னது சந்தோஷம்தான். ஆனா என் குடும்பத்துல யாரும் இப்படி பண்ணி இருக்க வாய்ப்பே இல்லை. மன்னிக்கணும் ஐயா, உங்க குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க தான் இத பண்ணிருப்பாங்கன்னு தெரியாம உங்ககிட்ட வருவனா? ஐயா, அவங்க யாருன்னு இப்பவே சொல்லுங்க. இங்கேயே வெட்டி போட்டுறேன். சிவா, நீ உணர்ச்சி வசப்படாம அமைதியா இரு. ஐயா பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல என்னன்னு கேட்போம். இவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்க போகுது? அந்த பையனுக்கு மட்டும்தான் நம்மள அடையாளம் தெரியும். சரி, என்ன ஆதாரம் இருக்கு? யாருன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா, கடத்துறவங்க யாருன்னு அடையாளம் காட்டத்தான் அந்த பையனே கூட்டி வந்திருக்கு. சரி, கூப்பிடுங்க. தம்பி. ஐயா. பாப்பா. பார்வதி. தம்பி, இங்க இருக்கிறதுல யார் உன்னை கோயில்ல இருந்து கடத்திட்டு போனது? அவங்க தாங்க ஐயா.